பூஞ்சொல்லை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு அரசு மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி துறை வெளியிட்ட மெட்டீரியல், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து நம்ம பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பகுதி 1 வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப பகுதி 2 வீடியோ இன்னைக்கு புதன்கிழமை பார்க்கலாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வரும். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. பாருங்க, ஒரு சில முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆசாமி அப்படின்றது பிறமொழி சொல். அதுக்கு தமிழ் மொழி சொல் ஆள் அப்படின்றது. இப்போ போதை ஆசாமி கைது செய்யப்பட்டார் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல வரும். அதுல அந்த ஆசாமி அப்படின்றது பிறமொழி சொல். சரிங்களா? அப்ப போதை ஆள் கைது செய்யப்பட்டார் அந்த மாதிரிதான் வரணும். சரிங்களா? அடுத்து அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டன அப்படின்னு வரும் பாத்தீங்களா? அந்த இலாக்கான்றது பிறமொழி சொல், துறை அப்படின்றத தமிழ் மொழி சொல். சரிங்களா? அப்ப அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாருங்க, கிஸ்தி அப்படின்னா வரி. வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்துல வரும் பாத்தீங்களா? வரி, வட்டி, கிஸ்தி அப்படின்னு சொல்லி வரும். அது ஆக்சுவலா இந்த வரியும் ஒண்ணுதான், கிஸ்தியும் ஒண்ணுதான். கிஸ்தின்றது பிறமொழி சொல், வரி அப்படின்றது தமிழ் மொழி சொல். அடுத்து பாருங்க, காலின்னு சொல்றோம் பாத்தீங்களா? காளி மனைன்னு சொல்றோம்ல, அந்த காளின்றது பிறமொழி சொல், வெற்றிடம் அப்படின்றதா தமிழ் மொழி சொல். சரிங்களா? காளி பிறமொழி சொல், வெற்றிடம் அப்படின்றது தமிழ் மொழி சொல். அடுத்து பாருங்க, தயார். தயார் அப்படின்னா முன்னேற்பாடு, அதான் சரியான தமிழ் சொல். தயார் அப்படின்றது பிறமொழி சொல். அடுத்து பாருங்க, தராசு, துலாக்கோல். அடுத்து அக்கறை அப்படின்றது பிறமொழி சொல் தான், அவசியம் தான் தமிழ் மொழி சொல். அடுத்து அசல். அசல் அப்படின்னா முதல். எவ்வளவு அசல் போடுறீங்க இந்த தொழிலுக்கு அப்படின்னு கேட்பாங்களா? அப்படின்னா எவ்வளவு முதல் போடுறீங்க அப்படின்றதுதான் சரியான தமிழ் சொல். அடுத்து ஆஜர் அப்படின்னா வருகை. கைதியை ஆஜர்படுத்துங்க அப்படின்றாங்க, அப்படின்னா கைதியை வருகை புரிய வைங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து காகிதம் பிறமொழி சொல், தாள் தமிழ் மொழி சொல். காஜி அப்படின்றது நடுவர். குமாஸ்தா எழுத்தர். சரிங்களா? குமாஸ்தா அப்படின்றது எழுத்தரை குறிக்கும். பஜார் அப்படின்றது கடைத்தெரு. ஓகேவாப்பா? சரி, ரைட், ஓகே. இப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்துடலாம் தொடர்ச்சியா. அதுக்கு முன்னாடி நம்ம ஓயாத அலைகள் 2 பேட்ச் 2க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மே 9ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 50+ டெஸ்ட் இதுல நடக்கிறதுக்கு. ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க 8677722090 அப்படின்ற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இதுல பாருங்க, அலமாரி அப்படின்றது நெடும் பேழை. நெடும் பேழை. ஓகே. சாவி திறவுகோல். இதுல உருது தமிழ்னு கொடுத்திருக்காங்க, பட் இதை நீங்க எடுத்துக்க வேணாம். சரிங்களா? இது பாருங்க, உருமால் மேலாடை, கஜானா கருவூலம், தாலுகா ஆபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம். ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த மாதிரி சொற்கள் தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்ப தாலுகா ஆபீஸ் அப்படின்றது என்ன அலுவலகம்னா வட்டாட்சியர் அலுவலகம். சரி. கெஜம் 3 அடி. ஒரு கெஜம் மல்லிகை பூன்னுவாங்களா அப்படின்னா 3 அடி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கார் அரசு. டோபிகானா அப்படின்னா துணி வெளுப்பவர் அப்படின்னு அர்த்தம், அதான் டோபிகானா. அடுத்து நபர் ஆள். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நபர் அப்படின்னாலும் ஆள் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆசாமி. ஆசாமின்றதும் ஆள் தான். சரிங்களா? ஆசாமி, நபர், இது 2 பிறமொழி சொல். ஆள் அப்படின்றதா தமிழ் மொழி சொல். அதிகம் மிகுதி. இது சொற்கள் தமிழ் சொற்கள் கொடுத்திருக்காங்க, இது நீங்க எடுத்துக்க வேணாம். கிராம்பு அப்படின்றது பிறமொழி சொல். லவங்கம் தான் தமிழ் மொழி சொல். அடுத்து சன்னல் காலாதர் கொடுத்திருக்காங்க, காலதர் கொடுத்திருக்காங்க. சாளரம் அப்படின்றதும் தமிழ் மொழி சொல் தான். சரிங்களா? சன்னல் அப்படின்னா சாளரம் அப்படின்றத குறிக்கும், அதுவும் தமிழ் மொழி சொல். அடுத்து இனாம் அன்பளிப்பு. ஜவோஜி உடைமை. சந்தா கட்டணம், இதான் ரொம்ப முக்கியம். மாத சந்தா கட்டுங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாத சந்தா கிடையாது, சந்தான்றது பிறமொழி சொல். கட்டணம் அப்படின்றதான் தமிழ் மொழி சொல். அடுத்து சிபாரிசு பரிந்துரை. சரிங்களா? சிபாரிசு பண்ணுங்கன்னு அப்படின்னா பரிந்துரை பண்ணுங்கன்னு அர்த்தம். அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், கட்டடம்ன்றது வேற, கட்டிடம்ன்றது வேற. கட்டடம் அப்படின்றது பில்டிங், நம்ம கட்டியிருக்க பில்டிங் தான் கட்டடம். கட்டிடம் அப்படின்றது நம்ம பில்டிங் கட்ட போறக்கூடிய இடம், அது கட்டிடம். நம்ம பில்டிங் கட்டடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து தபால் அப்படின்றது பிறமொழி சொல். அஞ்சல் அப்படின்றதுதான் தமிழ் மொழி சொல். தபால் நிலையம் அப்படின்றது அது பிறமொழி சொல். அஞ்சல் நிலையம் அப்படின்றதா தமிழ் மொழி சொல். சரிங்களா? ரைட். அந்தஸ்து அப்படின்னா ஒழுங்கு நிலை. நம்மளுக்கான அந்தஸ்து படி இருக்கணும் அப்படின்வாங்களா, அப்படின்னா ஒழுங்கு நிலை அப்படின்றது
அர்த்தம். அடுத்து அமுல்படுத்தப்பட்டதுன்னு வாங்களா அப்படின்னா நடைமுறைக்கு வந்துள்ளது. அப்ப அமுல் அப்படின்ற சொல்லுக்கான தமிழ் சொல் நடைமுறை. அடுத்து குமாஸ்தா, இது மூணும் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. குமாஸ்தா அப்படின்றது காரியஸ்தன்னு கொடுத்திருக்காங்க. பட் இதுலயும் இசு வருது, பிறமொழி சொல் வருது. பட் இவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்லே இப்படிதான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதனால இதை மட்டும் பேசிக்கா பாத்துக்கோங்க. சட்னி அப்படின்னா துவையல், சவால் அப்படின்னா வினா. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, இது நபர் திரும்ப கொடுத்திருக்காங்க பாருங்க. நபர் அப்படின்றது ஆள். அப்போ உங்களுக்கு லெட்டர்ல, அதாவது ஒரு ஃபார்மேட், அதாவது லென்த்தா கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு சொல் வந்து லென்த்தா கொடுத்தாங்கன்னா அதுல நபர் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த நபர்ன்ற சொல்ல தூக்கிடணும். சரிங்களா? பிறமொழி சொல்லை கண்டறிக. ஏன்னா நபர் அப்படின்றது பிறமொழி சொல், ஆள் அப்படின்றதுதான் தமிழ் மொழி சொல். சரிங்களா? சோ இது இன்னொரு தடவை ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துடலாம். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஆக்சுவலா 50+ டெஸ்ட்ப்பா. உங்களுக்கு 50+ தேர்வுகள் நடைபெறும். இது பொது அறிவு பகுதி, தமிழ் பகுதின்னு 2 பகுதிகளா பிரிச்சு இந்த தேர்வு நடைபெறும். 50+ தேர்வு உங்களுக்கு குரூப் 2 2A 4 இத பேஸ் பண்ணி, சிலபஸை பேஸ் பண்ணி அப் டு குரூப் 2 2A பிலிம்ஸ் எக்ஸாம் வரையுமே இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு நடைபெறும். 50+ டெஸ்ட் வந்து நடைபெறும். அதுக்கான பாடத்திட்டம் முழுமையா கொடுத்துருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல்ல நீங்க போய் ஃபுல்லா பாத்துக்கலாம். சரிங்களா? நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல போனீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல 8667722090 அப்படின்ற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எப்பயுமே இதுல கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல கூட உங்களுக்கு நான் அந்த ஃபுல் ஷெட்யூல நான் சென்ட் பண்றேன். சரிங்களாப்பா? ரைட். ஓகே. இப்ப பாருங்க, ஃபுல்லா பாத்துடலாம். தாஸ்தாவேஜ் அப்படின்னா ஆவணம்னு அர்த்தம். தாஸ்தாவேஜ்னா ஆவணம். நகல் ஒத்தப்படி, நமூனா விண்ணப்பம், அடாவடி தீயது. இங்க பாருங்க, இது நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை. தேவையில்லாம அடாவடி பண்ணாதன்னு அப்படின்னா தீயது பண்ணாதீங்கன்னு அர்த்தம், கெடுதி செய்யாதீங்கன்னு அர்த்தம். அடுத்து அப்பட்டம் அப்படின்னா கலப்பில்லாதது. அப்பட்டமா பொய் சொல்றான் அப்படின்பாங்கல்ல, அப்படின்னா என்னன்னா கலப்பில்லாம பொய் சொல்லணும். கரெக்டா கலப்பில்லாம, ஒரு சின்ன கலப்பு கூட இல்லாம பொய் சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்பட்டம் அப்படின்னா கலப்பில்லாது. இரைப்பை, இறப்பை. சரிங்களா? இறப்பை அப்படின்னா கண் மடல். ரவிக்கை அப்படின்னா மார்க்கச்சு. ரவிக்கை அப்படின்றது மார்க்கச்சு. இறக்கை அப்படின்னா பறவையின் சிறகு. உப்புசம் வீக்கம், இது ஊருக்குள்ள அடிக்கடி சொல்லுவாங்க, உப்புசமா இருக்கு. உப்புசம்னா வீக்கம்னு அர்த்தம். அடுத்து பந்து மித்திரர் அப்படின்னா சுற்றம் நட்பு. 2 பந்து மித்திரர் தான். நமஸ்காரம் வணக்கம், இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து ஆசாமி ஆள், மறுபடியும் வந்துருச்சு. இலாக்கா. சரிங்களா? இலாக்கா துறைன்னு பார்த்தோம் பாத்தீங்களா? அது போக ஆட்சி எல்லை, அதுவும் இலாக்காவுக்கு சரியா வரும். சரிங்களா? அப்ப இலாக்கா அப்படின்றது துறையும் வரும், ஆட்சி எல்லையும் வரும். அடுத்து பாருங்க, உல்டா அப்படின்னா உண்மைக்கு மாறான. சரிங்களா? அப்படியே உல்டா பண்ணிட்டாண்டா பேச்சு அப்படின்வாங்கல்ல, அப்படின்னா அப்படியே உண்மைக்கு மாறான கருத்தை சொல்றாருன்னு அர்த்தம். அடுத்து கப்சிப்னு இருங்கன்னு, கப்சுப் அப்படின்னா அமைதி. கலாட்டா கலவரம். இங்க பாருங்க, கலாட்டா பிறமொழி சொல் தான், கலவரம் தான் தமிழ் மொழி சொல். சரிங்களா? அடுத்து காஜா பொத்தான், நம்ம போடக்கூடிய பட்டன் அதான். சரிங்களா? அது பொத்தான். சீனி அப்படின்றது பிறமொழி சொல். சர்க்கரை, சர்க்கரை அப்படின்றதுதான் தமிழ் மொழி சொல். சைத்தான் பிசாசு. ஜதை அப்படின்னா ரெட்டைன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சார்பட்டா பரம்பரையில கூட சொல்லுவாங்கல்ல, ஜதை போடலாம், ஜதை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு அர்த்தம். அதான் ரெட்டை. ஜதை அப்படின்றது ரெட்டை. ஏன்னா ஜதைன்றது அந்த காலத்துல இருந்த பிறமொழி சொல். ஜதை தான், சாரி, ரெட்டை தான் தமிழ் மொழி சொல். ஜில்லா மாவட்டம். டேரா கூடாரம். சரிங்களா? இங்கேயே டேரா போடலான்னு பாக்குறியான்பாங்கல்ல, அப்படின்னா டேரானா கூடாரம் போடுறீங்களான்னு அர்த்தம். தமாஸ் வேடிக்கை. சரிங்களா? தமாஸ்னா வேடிக்கை. துக்கடா அப்படின்னா துண்டு. பட்டாசு சீன வெடின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த அளவு சரியான வார்த்தைன்னு தெரியல. பட் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட மெட்டீரியல்லே இப்படித்தான் இருக்கு, அதனால இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட்டாசுனா சீன வெடி. பராசு அப்படின்னா காவல். அகங்காரம் செருக்கு. அக்னின்றது பிறமொழி சொல் தான். சரிங்களா? தீ தான் தமிழ் மொழி சொல். சோ முடிஞ்சுப்பா. சரிங்களா? இந்த பார்ட் 2 வீடியோ முடிஞ்சு. அடுத்து பார்ட் 3 வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னும் பிறமொழி சொற்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நான் எடுத்துட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.